நேர்கள் அனைவருக்கும் கட்டார் இஸ்ரேல் பற்றிய சுவாரஸ்யமான கதைப்பகுதி. இஸ்ரேலின் நடவடிக்கைகளை தடுக்க வார்த்தைகளும் அறிவிப்புகளும் போதாது. நாங்கள் கண்டனத்துக்கு பிறகு கண்டனம், அறிவிப்புக்கு பிறகு அறிவிப்பை வெளியிடுவதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். கண்டனங்கள் ஏவுகணைகள் நிறுத்தாது, பிரகடனங்கள் பாலஸ்தீனத்தை விடுவிக்காது. கடுமையான தண்டனைக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இன்றைய அரபுலக உச்சி மாநாட்டிலேயே மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார், உலகுக்கு இஸ்ரேலால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் தேவை. இஸ்ரேலிய பொருளாதாரத்தில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அது மிகவும் வலுவானது. மேலும் அது கடந்த 2 ஆண்டுகளாக முழு உலகத்தையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. எங்கள் பங்கு சந்தை நிலையானது. வேலையின்மை விகிதம் வரலாற்று சிறப்புமிக்க குறைந்த அளவை காண்கிறது. இஸ்ரேலிய பொருளாதாரத்தில் முதலீட்டாளர்கள் அதிக அளவில் வருவதை நாங்கள் காண்கிறோம். அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலைகள் கணிசமாக குறைந்து வருகின்றன. கட்டுப்படுத்தும் முயற்சிகளை நான் வெறுக்கவில்லை, ஆனால் உலகுக்கு இஸ்ரேலால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் தேவை. பல்வேறு துறைகளில் இஸ்ரேல் ஒரு முன்னணி. டெல் அவீவ் பங்கு சந்தையின் சரிவை தொடர்ந்து பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று மாலை ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் இப்படி குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறாக இஸ்ரேல் கட்டார் பற்றிய சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.